ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு உடையார்பாளையத்தில் உள்ள சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிவன் கோயிலுக்கு புராண பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரணீஸ்வரர் கோயில். பயிரை மாலையாக அணிவித்த ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்புராண கதையில் 1400 வருட பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில். அப்போது வரி இந்த ஏரியாவில் மிளகுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வியாபாரி இங்கே மிளகை வாங்கி அதை வெளியே எடுத்துகிட்டு போய் விற்கணும் அப்படின்னா மிளகுக்கு வரி அதிகம், பயிருக்கு கம்மி. ஸோ அது மிளகை அவர் பயிர்னு சொல்லி வரி கட்டிட்டு அவர் விருத்தாச்சலம் போயிடுறாரு. அங்கே போய் பார்க்கும்போது மிளகு எல்லாமே பயிராக மாறி இருந்தது. நம்ம தப்பாக சொன்னதுனால தான் இந்த பயிரெல்லாம் மிளகெல்லாம் பயிராக மாறிடுச்சு. அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த சிவன் கோயிலுக்கு மன்னிப்பு கேட்டதுனால அந்த பயிரெல்லாம் மறுபடியும் மிளகாக மாறிடுச்சு. ஸோ இந்த புராண கதையை வச்சு தான் பைரணீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு பெயர் வந்ததாகவும் ஒரு புராண கதை சொல்கிறாங்க. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 400 வருஷம் உடையார்பாளையம் ஜமீனால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இருக்க ஜமீன்லேயே உடையார்பாளையம் ஜமீன் தான் மிகப்பெரிய ஜமீன். இவங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுர பல்லவர்கள் வழித்தோன்றலில் வந்த இவங்க காலாட்கள் தோழ உடையார்கள் அப்படின்ற ஒரு பேர்லேயும் இவங்க அழைக்கப்படுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை ஒட்டி இருக்கிற அந்த குளத்தை வில் வடிவில் இருக்கும். அதாவது காண்டீவ குளம் அப்படின்னு இதுக்கு கோயிலுக்கு பேர். அந்த கோயிலுக்கு ஏன் காண்டீவ குளம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது இந்த பகுதியை கடக்கும்போது தான் அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ விநாயகரை வேண்டாங்க. விநாயகரை வேண்டிட்டு அர்ஜுனன்கிட்ட இருக்கிற காண்டீவ வில்லை வாங்கி இப்பகுதியில் வச்சு தான் தண்ணீர் கொண்டு வந்தார் விநாயகர். அதனால் இந்த குளத்துக்கு காண்டீவ குளம்னு பேர் வந்துச்சு. இந்த குளத்துக்கு இன்னொரு புராண கதையும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, அகஸ்தியர் இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குளத்தில் இருக்க தவளைகள் எல்லாமே சத்தம் போட்டுச்சான். அதனால் அந்த சத்தத்தால் அகஸ்தியரால் தியானம் தெளிவாக செய்ய முடியலை. அதனால் கோபமடைஞ்ச அகஸ்தியர் என்ன பண்ணார்னா, அந்த குளத்தில் இருக்கிற தவளைகள் எல்லாத்துக்கும் சாபம் விடுறாரு. இனிமேல் இந்த குளத்தில் இருக்கிற தவளைகள் கத்தாது. இன்றளவும் அந்த தவளைகள் இப்போ கத்தலை. ரீசெண்டாக போனப்போ கூட நாங்கள் குளத்து பக்கத்தில் உட்காந்து பார்த்தப்ப எந்த ஒரு சவுண்டும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவையாவது அந்த குளத்து பக்கத்தில் உட்காந்து அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். சரிங்களா? இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்குறதுக்காக அகஸ்தியர், பிரம்மர், ராமர், பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், ஆங்காரர்கள் எல்லோரும் வணங்கினதா ஒரு தெய்வீக புராணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நடராஜர் தான் உற்சவ மூர்த்தியாக இருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த படகு நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, அந்த படகு இந்த கோயிலில் இருக்கிற சென்டரில் இருக்கிற அந்த பீடத்துக்கு விளக்கேற்றுறதுக்காக இங்கேருந்து கோயிலேருந்து நேராக அந்த தெப்பக்குளத்தில் மட்டும் போயிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த பார்க்குற நடராஜர் சிலை தான் உள்ளுக்குள்ளே உற்சவரம்பராக இருக்கிறாரு. திருப்பணிகள் ரீஒர்க் செஞ்சிட்ருக்கிறதுனால, அதாவது கும்பாபிஷேகத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே போக யாரையுமே அனுமதிக்கலை. அதனால் வெளியில் இருக்கிற தோற்றங்களை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். இந்த இடத்துல நிறையா சினிமாக்களும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது என்னென்ன படம் அப்படின்றத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கோயிலில் இந்த கோபுரம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த கோயிலை சுற்றி பாருங்கள். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. இந்த கோயிலையும் இந்த தெப்ப குளத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அடி சுற்றணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதாவது நீங்கள் கைலாய மலையில் இருக்கிற சிவபெருமானையும் கங்கை ஆற்றையும் போகணும் அப்படின்ற வலம் வரணும், அதாவது சுற்றி வரணும்னு ஆசை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு இந்த சிவபெருமான் கோயிலையும் அந்த தெப்ப குளத்தையும் சுற்றி வந்தீங்கன்னா அந்த ஆசை நிறைவேறின பூர்த்தியான மன திருப்தி கிடைக்கும். ஏன்னா அப்படின்னு இந்த கோயிலோட வரலாறுல சொல்கிறாங்க. அதுவும் எந்த டைமில் வரணும் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது மாதத்தில் வர அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கோயிலையும் அந்த சிவபெருமானையும் கோயில் சுற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது இந்த கோயிலில் இருக்க இன்னொரு ஐதீகமும் கூட. இந்த கோயிலில் இப்போ கும்பாபிஷேகத்துக்காக வேலைப்பாடு நடந்திருக்கிறதுனால சாமி கும்பிட்றதுலேயும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் 8 to 10, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் சாமியை நம்ம பார்க்க முடியும்.
மற்ற நேரங்களில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. இதேமாரி வெளியில் மட்டும்தான் நம்மளால் வந்து சுற்றி பார்க்க முடியும். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எல்லாத்தாலையும் விசிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் வந்து உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த 1400 வருட பழமையான கோயில் அப்படின்றதுக்கு சாட்சி இந்த கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கலர் முதற்கொண்டு எல்லாமே ஓகேவாக இருந்தது. அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் தான் இப்போ வந்து ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலுக்கு அதேமாரி வந்து 4 வழியிலையும் வந்து கேட் இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு வழியில் உள்ளது மட்டும்தான், தெற்கு பக்கம் உள்ளது மட்டும்தான் இப்போ வந்து திறந்துருக்காங்க. ஸோ அந்த வழியில் தான் இப்போ நம்ம வர முடியும். அந்த வழியில் தான் ராஜகோபுரம் இருக்குது. நீங்கள் வந்து நிறையா படத்தில் பார்த்துருக்கலாம். ராஜகோபுரங்கள் கிட்டத்தட்ட 7-8 இருக்கிற மாதிரியும் பார்த்துருப்பீங்க. அது உண்மை கிடையாது. இந்த கோயிலில் இருக்கிறது 2 ராஜகோபுரம் தான். அந்த 2 கோபுரம் நீங்கள் கண்டிப்பாக வந்தால் நேரில் வந்தால் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற சாமியை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு பக்கத்துலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேணி இருக்குது. அந்த கேணியில் வந்து தண்ணி எப்பயுமே வற்றாதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட மைண்ட் வைஸ் புரியுது. சுற்றிலும் குளம் இருக்குது, எப்படி கேணியில் தண்ணி வற்றும்? எனக்குமே அது புரியுது. பட் இதையும் வந்து ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாக சிலைகள்லாம் வந்து சுற்றிலும் இருந்தது. இந்த கோயிலில் எடுத்த படங்கள் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 96 மூவியில் வந்த அந்த விஷுவல் வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணிலே நிற்கும். விஜய் சேதுபதி வந்து அந்த கோயில் படிக்கட்டில் உட்காந்துட்டு அந்த கோயிலை பார்க்குற மாதிரியும், ஃபோட்டோகிராஃபியை பற்றி அவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் சீன்கள்லாம் வந்து அந்த படத்தில் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து சாட்டை அப்படின்ற படத்தில் வந்து ஒரு டான்ஸுக்கு வந்து இந்த கோயிலில் உள்ள படிக்கட்டில் மூலயமா பேக்ரவுண்டில் அந்த 2 கோபுரம் தெரிகிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காளை அப்படின்ற படத்தில் வந்து டைட்டில் கார்டுக்கு அப்புறம் வர இந்த ஸ்டோரி இந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சந்தானம் வர காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோயிலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாமியை தூக்கிட்டு வரும்போது சிம்பு வந்து ஒரு முன்னாடி வர வந்து இடிச்சு விடுவார். அவர் போய் சந்தானத்து மேலே போய் விழுவார். அப்படின்ற அந்த காமெடிலாம் நிறையா இருக்குது. அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த கோயிலில் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஆள் அப்படின்ற சிம்புவோட படத்தில் வந்து ஒரு டான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கோயில் உள்ளுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. அப்போல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. இப்போ தான் வந்து சிதிலம் அடைஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே புதுப்பிச்சிட்ருக்காங்க. அந்த குளத்தை சுற்றி ஒடியார சீன் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோயில் அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பார்த்திங்கன்னா என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்ற படத்தில் இந்த கோயிலை சுற்றி வந்து நிறையா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து கும்பகோணத்தில் எடுத்ததாக காமிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி வந்து கோயிலோட புராணத்தை மறைக்கிறாங்கன்னு தெரில. இது எல்லாமே உடையார்பாளையம் கோயிலில் எடுத்தது தான். இந்த சீன் வந்து எந்த மூவியில் வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Bye.